தொழுகைக்கு நிற்கிற போது அதே கிபிலா, ஏதாவது நல்ல காரியங்களை செய்தால் அதே கிபிலா, ஒரு துவா கேட்பதாக இருந்தால் அதே கிபிலாவை முன்னோக்கி, ஒரு மாப்பிள்ளையை அமர வைக்கிற போது கிபிலாவை முன்னோக்கி, ஒரு குர்பானி பிராணியை அறுக்கிற போது கிபிலாவை முன்னோக்கி, கபரடக்கம் செய்கிற போது மையத்தினுடைய முகத்தை கிபிலாவை முன்னோக்கி, இப்படியே கிபிலாவை முன்னோக்கியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கிபிலால போய் நிக்கணும் இல்லையா? தொழுகுவதற்கு நாம் துவங்கிய அந்த பாலப்பருவத்திலிருந்தே நம்முடைய வார்த்தை என்ன தெரியுமா? கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி, முன்னோக்கி என்று அந்த கிபிலாவை நேரடியாக போய் நேரடியாக அந்த கிபிலாவில் நின்று தொழுவது, அந்த பாக்கியத்தை அடைவதற்கான ஆசை அநேகமா இல்லாதவங்க ஒரு முஸ்லிம் கூட அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் முழுக்க ஆங்காங்கே ஹஜ் பயணம் புறப்படுகிற ஹாஜிகளை அழைத்து அவர்களுக்கு ஹஜ் வழிகாட்டுதல் முகாம் நடத்தி அவர்களின் துஆவை கேட்கிற நல்லதொரு நிகழ்வின் வரிசையில் இங்கும் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான பேர் பயணப்படுகிறார்கள். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 1,75,000 பேர் ஹஜ் பயணம் புறப்படுகிறார்கள். 1,75,000 பேரில் 1,22,000 பேர் இந்திய ஹஜ் கமிட்டியின் வழியாக பயணம் போகிறார்கள். ஒரு 53,000 பேர் மட்டும் தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலமாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். சுமார் 1.25 லட்சம் பேர் இந்திய மண்ணிலிருந்து ஹஜ் பயணம் புறப்படுகிற அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரோக்கியத்தோடு ஹஜ் செய்து சலாமத்தோடு அவர்கள் திரும்பி வரக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தாயகம் திரும்பும் தௌஃபீகை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. அன்பானவர்களே, இந்தியாவிலிருந்து இவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போவதாக சொன்னோம். ஒரு வகையிலே நம்முடைய பெருமை, உலகத்திலேயே முதல் ஹஜ் இந்தியாவிலிருந்து செய்யப்பட்டது என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியா மற்றும் இலங்கை பண்டைய ஒருங்கிணைந்த இந்தியாவிலிருந்து தான் அவர்கள் முதலாக ஹஜ்ஜுக்கு போனார்கள். காபத்துல்லாவினுடைய முதல் தவாஃப் செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அடிப்படையில் முதல் ஹஜ் என்பது இந்திய மண்ணிலிருந்து தான் நடந்திருக்கிறது. இவ்வாண்டு அந்த ஹஜ் பயணத்தை இந்தியாவில இருந்து நிறைய பேர் மேற்கொள்ளுகிறார்கள். குடும்பமாய். கொஞ்சம் வருத்தமான விஷயம், பெண்களும் கூட தனியாக பயணப்படுகிறார்கள். இந்த ஆண்டில் கொஞ்சம் அதிகமாய். மஹரம் துணை இல்லாமல் ஹஜ் கடமையே ஆகாது என்றிருந்தாலும் தனியாக போ என்று இந்திய அரசு சொல்லிவிடுகிறது, தனியாக வா என்று இன்றைக்கு இருக்கிற சவுதியும் கூப்பிடுகிறது. இனி என்ன தடை என்று தனியாகவே புறப்பட்டிருக்கிறார்கள். அதிர்ச்சி என்ன தெரியுமா? இந்தியாவில் 5400 பொம்பளைகள் வித்தவுட் மஹரம் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். மஹரமே இல்லை, தனியாக பயணப்படுகிறார்கள். ஆனாலும் மார்க்க நெறிகளின்படி வாழ முற்படுகிற பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், பெண்கள் தனியாக ஹஜ் செய்வது சரியானது அல்ல. தக்க துணையோடு மட்டும்தான் அவர்கள் பயணப்பட வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ் பயணம் நம்முடைய கனவு பயணம். ஹஜ்ஜ ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய உலக புகழ் பெற்ற யஹ்யாவில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். அல் ஈமானு மஷ்கூகுல் லிமன் லா யஅஷிகுல் ஹஜ். ஹஜ்ஜுக்கு போகணும்ன்ற ஆசை எந்த முஸ்லிமுக்காவது வரலன்னா அவருடைய ஈமான் சந்தேகமானது என்று எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர்.
இது அதிர்ச்சியான செய்தியும் கூட. யாராவது ஒருத்தருக்கு ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை வரலன்னா அவருடைய ஈமான் டவுட்ல இருக்கு. அவர் ஈமான் சரியான விதத்தில் இல்லை என்று சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கிப்லாவை காண வேண்டும் என்பது முஸ்லிம்களின் கனவு. தொழுகுவதற்கு நாம் துவங்கிய அந்த பால பருவத்திலிருந்தே நம்முடைய வார்த்தை என்ன தெரியுமா? கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், கிப்லாவை முன்னோக்கி, கிப்லாவை முன்னோக்கி, முன்னோக்கி என்று அந்த கிப்லாவை நேரடியாக போய் நேரடியாக அந்த கிப்லாவில் நின்று தொழுவது, அந்த பாக்கியத்தை அடைவதற்கான ஆசை அநேகமா இல்லாதவங்க ஒரு முஸ்லிம் கூட அப்படி இருக்க முடியாது. இந்த உம்மத்தினுடைய பிஞ்சிலிருந்து பெருசு வரை, சிறியவர்கள் முதல் வஃபாத்திற்கு நெருங்கிவிட்ட தள்ளாடுகிற முதியவர்கள் வரை ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தொழுகைக்கு நிற்கிற போது அதே கிப்லா, ஏதாவது நல்ல காரியங்களை செய்தால் அதே கிப்லா, ஒரு துஆ கேட்பதாக இருந்தால் அதே கிப்லாவை முன்னோக்கி, ஒரு மாப்பிள்ளையை அமர வைக்கிற போது கிப்லாவை முன்னோக்கி, ஒரு குர்பானி பிராணியை அறுக்கிற போது கிப்லாவை முன்னோக்கி, கபரடக்கம் செய்கிற போது மையத்தினுடைய முகத்தை கிப்லாவை முன்னோக்கி, இப்படியே கிப்லாவை முன்னோக்கியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கிப்லால போய் நிக்கணும் இல்லையா? அந்த காபத்துல்லாவினுடைய 4 பக்கமும் சுற்றி நிற்கிறவர்களுக்கு கிப்லா இல்ல. இப்படி இருக்கிறவங்க இப்படி முன்னோங்களா, அப்படி இருக்கிறவங்க இப்படி, இப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி, இப்படி இருக்கிறவங்க இப்படி, நாலாபுறமும். காரணம், அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி என்கிற இடத்தில் இல்லை, கிப்லாவிலேயே நிற்கிறார்கள். அதனால்தான் ஹஜ் என்பது அந்த கிப்லாவிலே போய் நிற்க வேண்டும் என்கிற ஆசை வேண்டும். இந்த பணம், காசு, ஏற்பாடு எல்லாம் அப்புறம். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஆசைப்பட வேண்டும். யாரெல்லாம் என்னை ஹஜ்ஜுக்கு கூப்பிடுன்னு துஆ செய்ய வேண்டும். அழைப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அவன் கூட்டிட்டு போயிடுவான், நிறைய கூட்டிட்டு போயிடுவான். ஒண்ணுமே இல்லாதவங்க இவரெல்லாம் ஹஜ்ஜு செய்வாரான்னு யோசிப்போம். அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இவரெல்லாம் நிறைய ஹஜ்ஜுக்கு போவாருன்னு யோசிப்போம். அந்த இன்னும் ஒரு ஹஜ்ஜு கூட செய்யாம இருப்பார். ஹஜ்ஜுக்கு அழைப்பவன் அல்லாஹ். நீங்க நினைக்கிற மாதிரி வசதி இருந்தா மாத்திரம் போக முடியாது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையை கொடுத்து ஹஜ்ஜு செய்யாமல் போகலாம். நாம் இந்த நாட்டிலே கேள்விப்படுகிறோம் அல்லவா, நீண்ட காலம் அரசவையில அரியணையில இருந்த முகலாய பேரரசர்கள் நிறைய பேர் ஹஜ்ஜு செய்யல. ஒரு மிகப்பெரிய இறைநேசர் என்ற அளவுக்கு சொல்லப்படுகிற அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜு செய்யல. போலான்னு இருந்து போக முடியல. காசு பணம் ஹஜ் பயணத்தை தீர்மானிக்கிற இடத்தில் இல்லை. ஹஜ்ஜை தீர்மானிப்பவன் இறைவன். ஆசை வேண்டும், எனக்கு ஹஜ் பாக்கியம் வேண்டும் என்கிற துஆ வேண்டும். அழைப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, கூட்டிட்டு போயிட்டு வர்றது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இப்பதான் எல்லாம் சென்னையில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் போறோம். முதல்ல எல்லாம் இந்த கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், மும்பை போய் தான் ஏறுவாங்க. மும்பையில் இருக்கிற ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அதனுடைய பில்டிங்க்கு முன்னாடி ஒரு ஆள் சவரம் செய்வார். கிட்டத்தட்ட அவரு சவரம் செய்யறது எல்லாருமே ஆட்சிகளுக்கு தான். ஏன்னா அந்த பில்டிங்க்கு எதிரில் எல்லாம் உம்ரா ஹஜ் பயணம் பண்றவங்க பூரா தாடி எல்லாம் ஒதுக்குறதுக்கு அவர்கிட்ட தான் வருவாங்க. காத்தால கடந்து வந்தாருந்தா நைட்டு வரைக்கும் அவர் வேலை என்னன்னா பூரா சவரம் செய்யறது பூராமே ஆட்சிகளுக்கு தான். யாரோ ஒருத்தர்கிட்ட சவரம் செஞ்சுக்கிட்டே அவர் பேசிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய சவாபு கிடைக்கும், நீங்க வேற யாரும் பப்ளிக் ஜனங்களுக்கு ஒருத்தருக்குமே சவரம் செய்யற மாதிரியே தெரியல, அத்தனை பேரும் ஹஜ்ஜுக்கு போறவங்க தான், அவ்வளவு பேத்துக்கும் முகம் சவரம் செஞ்சு அனுப்பிச்சு விடுறீங்க, உங்களுக்கு நிறைய சவாபுன்னு அவர் பேசிக்கிட்டே அவர் அந்த பார்பர் அவர் சொல்லியிருக்காரு. உண்மைதான், எல்லாமே ஹஜ்ஜு செய்யறவங்களுக்கு நான் தான் பண்ணி அனுப்புறேன், ஆசையா இருக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு. ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரையும் இந்த சவரம் செய்யற காசுல என் குடும்பம் வாழுது. கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வழி இல்லை, காசும் இல்லை.
இப்படியே ஹஜ்ஜுக்கு சவரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவன் எனக்கும் தவாப்பு கொடுத்துருவான், ஆனா ஆசை இருக்குன்னாரு. அந்த கேட்டுட்டு இருந்த ஆளு பெரிய வசதி உள்ளவர், அவரு உடனடியா போனாரு. போய் அதிகாரிகளை சந்திச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அந்த காலத்துல இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடையாது, அந்த ஸ்லிப்பு தானே. போய் ஏற்பாடு செஞ்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கும் அங்க அந்த கடை இருக்கு, அவருடைய மகன் பார்த்துட்டு இருக்காரு. கனவுல கூட அவர் ஹஜ்ஜு செய்வாருன்னு நினைக்கல. நமக்கெல்லாம் அப்படி ஒரு தரத்துல நாம இருக்கிறதா அவர் நினைக்கவே இல்லை. ஹாஜிகளுக்கு சவரம் செஞ்சு அனுப்புனவர் யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்றார், உடனடியாக ஹஜ்ஜி ஏற்பாடாகிறது. அந்த ஹாஜிகளோடு அவரும் போய்விட்டு வருகிறார். நான் சொல்ல வர்றது, ஹஜ்ஜி என்பது பணங்காசு வைத்திருப்பவர்கள் மாத்திரம் செல்லுவார்கள் என்று நினைப்பது தவறு. தேவைப்பட்டால் அதற்கான வாசல்களை வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். அப்படி இந்த உலகத்தில் ஏராளமான ஏழைகள் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் ஹஜ்ஜி செய்யாமலும் இருந்திருக்கிறார்கள். அரசர்கள், அதிகாரிகள், உயர் உத்தியோகத்தில் இருந்தவர்கள் எக்கச்சக்கமான பேர். ஒண்ணும் இல்ல, அடுத்த வருஷம் போலாம் அடுத்த வருஷம் போலான்னு தள்ளி போட்டு கபருக்கு போற வரையும் செய்ய முடியாமையே போனவங்க நிறைய பேர். முதல்ல ஹஜ்ஜு கடமை என்பது காலத்தின் கடைசியில் செய்யப்படுவது அல்ல. இள வயசுலயே ஹஜ்ஜுக்கு போகணும். அதாவது இந்த சின்ன வயசுல இருந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க மதரசால். 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜுமாங்களா. இதை தப்பா புரிச்சுட்டாங்க போல் இருக்கு. கடைசியில தான் ஹஜ்ஜு பண்ணணும், அது சொல்ற வரிசையில தான், அது சீரியல்ல தான் 5வது ஒழிய சின்ன வயசுல ஹஜ்ஜு செய்ய அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வரிசையில் தான் அது கடைசி. ஆயுளை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே செய்யப்படும், இள வயசிலேயே செய்யப்பட வேண்டும். வசதி இருப்பவர் நிறைவேற்ற வேண்டும். எந்த இடத்திலும் அது 50 வயசு தாண்டி 60 வயசு தாண்டி என்கிற வயது வரம்பை குர்ஆனோ ஹதீஸோ சொல்லவில்லை. சில பேர் இதுல கொஞ்சம் கிராஸா யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வே 60 வயசுல தான் போனாங்க, அதனால நம்ம ஏன் அவ்வளோ இள வயசுல போகணும் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஹியை வாங்கி சட்டமாக்குகிற பெரிய பொறுப்பு இருந்தது. அதனால அல்லாஹ்வா அதை தள்ளி வச்சிருந்தான். எல்லாருக்கும் சூழல் அப்படி அல்ல. நம்மள சில பேர்லாம் பல சௌரியங்களை யோசிச்சுக்கிட்டு தான் போறது இல்லை. போயிட்டு வந்தா தாடி வைக்கணுங்கிறாங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் போயிட்டு வந்தா தப்பு பண்ணக்கூடாதுங்கிறாங்க. கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால பூராத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில பார்த்துக்கலாமே. காலம் போன கடைசியில கபரு வாவான்னு கூப்பிடுறப்போ அந்த டைம் அச்சீவ் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி சில பேர், அதாவது பிளானடாவே தப்பு பண்றதுன்னு முடிவு பண்ணி அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போலாம். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம தலைப்பு செய்தி மாதிரி ஆயிடுவோம். ஆஜியாரு பாத்தீங்கள அப்படிமாங்க. ஏதாவது தப்ப ஊர்ல யார் பண்ணாலும் பெருசு இல்ல, ஆஜியார் பண்ணா அது தப்பு. அஜர்தே இப்படி, ஆஜியாரே இப்படி, இந்த 2 தான் அடிக்கடி வரும். டைட்டில்லையே நின்றுக்கும். அது கேபிட்டல் நியூஸ் நம்ம தான். அதனால ஏன் சிக்குவானு சில பேர் எல்லாம் தலைமுடி ஃபுல்லா நிறைக்கிற வரையும் அஜிக்கு பெறப்படுறது இல்லை. இவர் கடைசியில அஜிக்கு போலான்னு பெறப்படுறப்ப மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே வந்துருது. அதுக்கப்புறம் அவர் வீல் சேர்ல உட்காந்து அரைகுறையா ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர்ற மாதிரி இருக்கு. நான் சொல்ல வருவது, இளமையில் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கிற போது, மூட்டு வலியும் முதுகு வலியும் இல்லாத போது, நடப்பதற்கு கால்கள் தெம்பாக இருக்கிற போது, அமர்ந்து தொழாமல் நின்று கொண்டு இபாதத்து செய்வதற்கான வலு உடலிலே இருக்கிற போது அப்பவே ஹஜ்ஜி செஞ்சிடணும். ஒரு சில செய்தி சொல்லணும்னா, ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும். வீடு கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போலாம், மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. புள்ள காரியத்தை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போலாம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பையன் படிப்பு முடியட்டும் ஹஜ்ஜுக்கு போலாம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதெல்லாம் ஹஜ்ஜு பயணத்தை தள்ளி போடுவதற்குள்ள காரணமாக ஏற்கவில்லை இஸ்லாமிய ஷரியத்தில். இன்னொன்னு, ஹஜ் போன்ற பயணங்களில் இபாதத்துல சீனியாரிட்டி கிடையாது. அதாவது
சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஹஜ்ஜுக்கு போலையா? இல்லை, இன்னும் வாப்பா போகாம இருக்காரு, அத்தா போகாம இருக்காரு, அவரு போயிட்டா அதுக்கப்புறம் நான் போலான் இருக்கேன்னு மகன் சொல்லுவார். இன்னும் சில பேர், இன்னும் எங்க பெரிய அண்ணன் போகல, பெரிய அண்ணன் போயிட்டாருன்னா நான் அதுக்கப்புறம் போயிருவேன், ஏன்னா அவரே போகாம இருக்கிறப்போ இப்ப நான் போனா என்ன தலை இருக்கிறப்போ வாளுக்கு என்ன அவசரம்ன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதனால அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்து நான் போயிருவேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹஜ் போன்ற இபாதத்துகளில் தகப்பனார் முதலில், மகன் இரண்டாவது அப்படிங்கிற சீனியாரிட்டி இல்ல. பெரிய அண்ணன், அப்புறம் இரண்டாவது அண்ணன், அப்புறம் மூணாவது அண்ணன், கடைசியில தான் இவரு அப்படிங்கிற மாதிரி சீனியாரிட்டியும் இல்லை. மார்க்கத்தில் இந்த சீனியாரிட்டிகள் ஒப்புக்கொள்ள முடியாது. நல்லாவே சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜும்மாவுக்கு பையன் வந்து முன் செஃப்ல 12:30 வந்து இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. மூணாவது செஃப்ல அவங்க அத்தா லேட்டா வர்றாரு 1:15. இந்த முன் செஃப்ல உட்கார்ந்து இருக்கிற மகன் தகப்பனாருக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்க கூடாது, அனுமதி இல்லை. வீட்டில் அந்த மரியாதை கொடுக்கணும், சபையில் அந்த மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் வேற. தொழுகைக்கான சஃப்புகளில், இபாதத்துகளில் சீனியாரிட்டி என்பதை மார்க்கம் ஏற்கவில்லை. அதனால வாப்பா அச்சுக்கு போனா தான் நான் போகணும், பெரிய எண்ணம் போனா தான் நான் போகணும், அது இல்ல. சரி, ஏன் இபாதத்துல சீனியாரிட்டி இல்ல? இபாதத்துல ஏன் சீனியாரிட்டி இல்ல? ரொம்ப சிம்பிள், மவுத்துல சீனியாரிட்டி இல்ல. இந்த மலக்குள் மவுத்து இருக்காரு, ரூகு வாங்குறவரு, அவரும் கரெக்டா இதே சீரியல் படி வந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வாப்பா, அப்புறம் மூத்த மகன், அப்புறம் ரெண்டாவது பையன், அப்படி வந்தா சமயத்துல அவர் அக்கௌண்ட கீழே இருந்து ஆரம்பிச்சிருவார். கடைசி பையனை கூட்டிட்டு போவார். பார்த்திருப்பீங்க, தாத்தா வந்து பேரனை அடக்கம் பண்ணிட்டு அவர் ஜம்முன்னு திரும்பி வருவார், பார்த்திருக்கிறோம். மவுத்துல சீனியாரிட்டி இல்லை. எனவே மவுத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகளிலும் சீனியாரிட்டி இல்லை. அண்ணன் போகட்டும்னு பார்த்துட்டு, தம்பி இதுல சில பேர்லாம் முதல்ல அவங்க அண்ணனே இன்னும் போகல, இதுக்குள்ள அவனுக்கு அவசரம் அப்படின்னு திட்டுறதே முதல்ல தப்பு. கடமையாகிவிட்டால் அவர்கள் போகாவிட்டாலும் இவர்கள் போய்விட வேண்டும். இந்த சீனியாரிட்டி கிடையாது. அன்பானவர்களே, ஹஜ் பயணத்தை பொறுத்தவரை எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஏற்பாடு. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே பாடம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், முழுமையான அடிமைத்தனம். ரப்புக்கு நான் அடிமை என்று நம்மை ஒப்படைப்பதில் ரொம்ப முழுமையான இபாதத் ஹஜ் மட்டும்தான். நீங்கள் தொழுகும் போது அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுவதை விட, நோன்பு வைக்கிற போது, ஜகாத்து கொடுக்கிற போது, வேற இபாதத்துகள் செய்கிற போது, இந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வின் அபுது, அல்லாஹ்வின் அடிமை என்று நிரூபிப்பதை விட மிக அதிகமாக நிரூபணம் ஹஜ் பயணத்திலே இருக்கிறது. ஹஜ் மாதிரி இறைவனுக்கு முழு அடிமை என்று நாம் நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைப்பதற்கு வேறு எந்த இபாதத்தும் கிடையாது. கமாலுர் ரிக்கி வல் உபூதிய்யத்தி ஃபில் ஹஜ் என்பார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. உபூதியத்துனா நான் இறைவனுக்கு அடிமை, நான் ரப்புக்கு அபுதாக இருக்கிறேன் என்று சொல்லுவதில் முழுமையான உச்சகட்டம் அது வந்து ஹஜ்ல தான். தொழுகையில எல்லாம் கூட நீங்க ஏதாவது அது தொழுகையும் தான், அது உடற்பயிற்சியும் தான் சொல்லிருவீங்க, பயிற்சியும்பீங்க. நோன்பு ஒரு வகையில பட்டினி இருந்தா ஆரோக்கியம்னு சொல்லிருவீங்க. தான தர்மம்னா ஏழைகளை பார்த்து இரக்கம் வந்துச்சு, அவரு அது ஒரு ஹெல்ப் மைண்டட் பர்சன் அவரு, அதனால அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி உலகத்துல என்னென்னமோ சொல்லலாம். இந்த ஹஜ்ஜில மட்டும் வேற எதுவுமே சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அல்லாஹுவை நோக்கி நான் வருகிறேன் என்று பயணப்படுகிற அற்புதமான பயணம். கீழே ஒரு துணி, மேல ஒரு துணி, ரெண்டே துணி, தலைவிரி கோலம், அலங்காரங்கள் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட கபருக்கு பயணப்படுறப்பவும் மொத்தம் 3 துணி தான் கபர்ல, இல்லையா? கஃபன் செய்யறது தெரியுமில்லங்க, ஆணுக்கு 3 துணி, பெண்ணுக்கு 5 துணி, இல்லையா? இந்த 2 துணி கீழே 1 மேல 1, அப்புறம் 1 சேர்த்து ரோலா சுத்துற ஒரு துணி. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த துணியோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்,
ரப்பே நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன். இதுதான் கமாலுல் உபூதியத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் அடிமை என்று சான்று பகருகிற உச்சகட்டமான வெளிப்பாடு இந்த பயணம். அது இஹ்ராமில் தெரியும், தல்பியாவில் தெரியும். கிட்டத்தட்ட மௌத்தா போற மாதிரி தானே சொல்றாங்க ஹஜ் பயணத்தை. அதனால தானே பயணம் சொல்லிட்டு போறோம், அதனால தானே கடனை கொடுத்துட்டு போறோம், அதனால தானே பொறுப்பு கேட்டு போறோம், எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சுட்டு போறோம். திரும்பி வரலாம், வராமல் இருக்கலாம். இந்த காலத்தில் கூட வருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக வைத்திருக்கிறோம். ஒரு நேரத்தில் யோசிச்சு பார்த்தா கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? கப்பல்ல போனவங்க யாரும் இல்ல. ஒரு நேரத்தில் அப்படி மாச கணக்கில் பயணம், மும்பையில இருந்து மாச கணக்கில். அவருக்கு சமயத்துல எங்கேயாவது கடல்ல உட்கார்ந்து லெட்டர் எழுதுவார் வீட்டுக்கு. லெட்டர் வர்றதுக்குள்ள ஆஜியாரே திரும்பி வந்துருவார். அவ்வளவு நேரம் ஆகும். சமயத்துல அங்க ரூஹு போயிரும். பெரிய மருத்துவ வசதிகள்லாம் இருக்காது. இன்னைக்கெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா உடனே ஐசியூல அட்மிட் பண்ணி உங்களை ஆளை ரெடி பண்றாங்க. கப்பல்ல போகிற போது பெரிய வசதி எல்லாம் இல்லை. அவர் வஃபாத்தாயிருவாரு. கப்பலின் ஒரு தளத்துல தொழ வைப்பார்கள். ஜனாசாவை மேல் தளத்துல தொழுக வச்சு கப்பல்ல கட்டி கபர்ல வைக்கிற மாதிரியே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு கடல்ல இறக்குவாங்க. எங்கேயும் ஊர்ல கொடுத்து அடக்கம் பண்றதெல்லாம் இல்ல. ஹாஜி கப்பல்ல போறப்ப வழியில இறந்துட்டா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு போட்டுருவாங்க. அது கடல் வாழ் உயிரினங்களுக்கு தீனியாகிவிடும். இன்னும் சொல்ல போனா அவர் இறந்து ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு கூட போன ஆஜிகள் திரும்பி வர்றப்பதான் தெரியும் ஆஜியார் மவுத்து, போனவர் மவுத்துன்னு. இன்னைக்கு மாதிரி உலகம் இல்லையே. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ரூஹு போக போகவே போயிட்டு இருக்குதுன்னு எழுதுறானுவோ. நம்ம பசங்க இன்னும் போகவெல்லாம் இல்லை, போயிட்டு இருக்கிறதெல்லாம் அனுப்புறான். ஒவ்வொரு ஸ்டெப்பா அநேகமா இன்னும் சில நிமிடங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரூஹு போகுது. இப்போ பூரா வாட்ஸ்அப்ல ரூஹு போகுது. கப்பல்ல ஹஜ்ஜில் அன்னைக்கு பயணப்பட்டவங்க இந்த மாதிரி கடுமையான சிரமத்தில். இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, ஓரளவு பயணங்கள் லகுவாக்கப்பட்டிருக்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் இதோ நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன் என்று இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்கிறார். லப்பைக்கு அதான் அர்த்தம். லப்பைக்குனா என்ன தெரியுமா? இந்தா வந்துட்டேன், என்னைய ஒப்படைச்சிட்டேன், என்னை எடுத்துக்கோ, டோட்டல்லி சரண்டர் அப்படின்னு அர்த்தம். நீங்க லப்பைக்கு அர்த்தம் சொன்னா முழுமையாக சரணாகதி அடைதல், சரண்டர். அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஹஜ்ஜுக்கு போறவங்க மாத்திரம் கொஞ்சம் கையை தூக்குங்களேன் இந்த ஆண்டு. மாஷா அல்லாஹ். ஹஜ் பயணம் உங்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வான். நாங்களும் தான் வர்றோம். நம்முடைய எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. தல்பியா மட்டும் ஓதுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியா நான் இதோ வந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒப்படைப்பது. அதனால ரொம்ப சாதாரணமான வாக்கியமா அதை நினைக்கவே கூடாது. தல்பியா எப்ப ஓதுனாலும் 3 தடவை ஓதணும். ஒரு தடவை ஓதக்கூடாது, 3 தடவை ஓதணும். தல்பியா என்ன காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சலாம் சொன்னா கூட தல்பியா ஓதிட்டு இருக்கிறவரு பதில் சொல்லக்கூடாது. அதை விட முக்கியம், தல்பியா சொல்லிட்டு இருக்கிறவருக்கு மற்றவங்க சலாமே சொல்லக்கூடாது. தல்பியாவுக்கென்று இவ்வளவு உயர்ந்த சட்டங்கள் இருக்கிறது. எல்லா நேரங்கள்லையும் 2 ஸ்டெப் தான். இங்கிருந்து உம்ராவுக்கு கிளம்பும் போது தல்பியா காபாவை பார்த்த உடனே ஸ்டாப் ஆயிரும். காபால ஃபர்ஸ்ட் தவாஃப் ஆரம்பிக்கிறோம்ல, ஆரம்பிக்கிறப்ப ஸ்டாப் ஆயிரும்.
திரும்ப ஹஜ்ஜுக்காக நம்ம எஹ்ராம் கட்டுவோம். ஷைத்தானுக்கு முதல் கல் எறிகிறப்ப தல்பியா ஸ்டாப். அதுவரையும் மினாவில், மக்காவில், மினாவினுடைய மைதானங்களில், அரபாவில், முஸ்தலிஃபாவில் எல்லா இடத்திலையும் ஹாஜியினுடைய வார்த்தை தல்பியா தான். ரொம்ப உச்சகட்டமான திக்ர் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா ஹாஜிக்கு தல்பியா தான் திக்ர். தல்பியாவை மீறி ஒன்றும் இல்லை. ஆக இதோ நான் வந்துவிட்டேன் என்று இறைவனிடத்தில் ஒப்படைப்பதாலும், ஒரு தலைவிரி கோலமாக கஃன் துணி போன்ற ஆடையோடு கிளம்புவதாலும் முழுமையான அபதியத், முழுமையான இறைவனுடைய அடிமை என்று சாட்சி பகருகிற அற்புதமான பயணம் ஹஜ் பயணம் மாத்திரம்தான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆசைப்பட்டவர்கள், துஆ செய்தவர்களை அல்லாஹ் அவன் பக்கம் அழைத்து கொள்ளுகிறான். அப்படி அழைத்து கொள்ளுகிற பயணம் தான் ஹஜ். யாரெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்காங்களோ, ஃபியூச்சர்ல போகணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாரும் ஹஜ் ஆசைப்பட வேண்டும், ஹஜ் துஆ செய்ய வேண்டும். வயசு வரமெல்லாம் இல்லை, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்க கூடாது. பொதுவா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹாஜிகள் இந்த கிளாஸ் எல்லாம் நிறைய போயிருப்பீங்க. அதனால நான் மசாயிலுக்குள்ள போகல. என்ன பண்ணணும், இதை முன்னாடி செய்யணுமா, அதை பின்னாடி செய்யணுமா, எத்தனை தடவை, என்ன ஏதுன்னு அப்படி இறங்குனா அது முழுக்க ஹஜ் கிளாஸா போயிடும். அது ரொம்ப நீண்டும் போயிடும். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தவாஃப்ல மக்காவில் இருந்து விடைபெறுகிற போது ஒரு தவாஃப் செய்வோம். அந்த தவாஃபுக்கு என்னங்க பேரு? விதா. அல்ஹம்துலில்லாஹ், தவாஃபுல் விதான்னு பேர். அதாவது நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு காபத்துல்லாட்ட சொல்லிட்டு கிளம்புற அந்த தவாஃப், டாடா காட்டுற தவாஃப்னு சொல்லுவாங்க காபத்துல்லாஹ். அதனாலேயே சில பேர் வந்து அந்த தவாஃப் செஞ்சுட்டு அப்படி பேக்லயே வருவாங்க, பார்த்திருப்பீங்க. காபாவை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் மறையிற வரைக்கும் வந்துட்டு அப்புறம் தான் அப்படி திரும்பி போவாங்க. இங்கிருந்தே முதுக காட்டிட்டு போக மாட்டாங்க. இங்க நடுவுல காபான்னா பின்னாடியே கொஞ்சம் தூரம் போவாங்க. தவாஃபுல் விதா. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, தவாஃபுல் விதாவுல நாம கேட்க வேண்டிய துவா என்ன தெரியுமா? நீங்க கிதாபுகள்ல ஹஜ் துவாக்கள்ல பார்த்தாலே இருக்கும். என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன தெரியுமா? அல்லாஹ் யகூன ஹாதா ஆகிர் அஹதின் பில் பைத். யா அல்லாஹ், இந்த காபத்துல்லாவுக்கு நாங்க வர்ற இத கடைசியா ஆக்கிராத அப்படின்னு கேட்கணுமா? இதுல தவாஃபுல் விதால துவாவே அப்படிதான் சொல்லி தர்றாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்போம். என்னது? யா அல்லாஹ், எங்களுக்கு இத கடைசி தடவையாக ஆக்கிராத. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வர்றதுக்கு தௌஃபீக் கொடு, வாய்ப்பு கொடு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாரும் அப்படிதான் கேட்கணும். நாளைக்கு மௌத்தா போற மாதிரி உள்ள கண்டிஷன்ல குடு கிழவர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அதைத்தான் கேட்கணும். இத கடைசியா ஆக்கிறாத, அழைத்து வருபவன் அல்லாஹ். நம்மளால முடியாதுன்னு நீங்களா ஏன் முடிவு பண்ணணும்? மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ், இமாம்கள் காலத்துக்கு முந்தையவர், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சமகாலம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கெல்லாம் மூத்தவங்க இவங்க. பெரிய இமாம், எக்கச்சக்கமான ஹஜ் பண்ணியாச்சு. நல்ல கூணு விழுந்து வயசான காலத்துல ஹஜ்ல நிக்கிறார். அவரு தவாஃபுல் விதா பண்றார். விதாவை முடிச்சிட்டு அங்க துஆ கேட்டிருக்கார். அல்லாஹும்ம லா தஜஅல் ஆகிர ஹாதா ஸஃப்ரி அஹதன் பில் பைத்தி. யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரயாணத்தை கடைசியா ஆக்கிறாது. 90 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கிழவர் கேட்டுட்டு இருக்கார். இந்த பக்கத்துல இருந்தார்ல ஒருத்தர், அவரு கேட்டிருக்காரு, இத்தனை வயசாச்சு, இவ்வளவு அச்சும் பண்ணிட்டீங்க, அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இதை கடைசி ஆக்கிறதுன்னு கேக்குறீங்க அப்படின்னு. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன்கிட்ட சொன்னாங்களா, அந்த ஆள்கிட்ட, நீ சொல்லாத, அத 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி துவா செய்யறப்போ உன்ன மாதிரியே ஒருத்தர் பக்கத்துல நின்றுட்டு, உங்களுக்கு தான் வயசு நிறைய ஆச்சல்ல, நிறைய ஆச்சு பண்ணிட்டீங்கல்லன்னு கேட்டான். நான் ஆனா அந்த துவாவை கேட்டுதான் போனேன். அதுக்கப்புறம் 10 ஆச்சு நான் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஆளு என்கிட்ட எவன் சொன்னானோ அவன் என்ன ஆனான்னு தெரியல. நீங்க எல்லாம் கேட்கறீங்களான்னு, அதனால நான் கேட்டுதான் இருப்பேன். இதுதான் தவாஃபுல் விதாவுடைய துவான்னு சொல்லிட்டு, தவாஃபுல் விதாவுக்கு அல்லாஹ் நினைத்தால் குடுகுடு கிழவனை கூட கொண்டு வந்து அல்லாஹ் காபத்துல்லாவிலே நிறுத்தி விடுவான். வாய்ப்பு தருபவன், அழைத்து செல்பவன் அல்லாஹ். நாம் அதை ஆசைப்பட வேண்டும், அவ்வளவுதான். யாரெல்லாம் என்ன ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிருன்னு கேட்கணும். என் குடும்பத்துக்கும், என் சந்ததிக்கும், என் பரம்பரைக்கும் யாரெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லணும்.
ஹஜ் முழுக்க அம்ர தஅபுதி என்று சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். அதாவது வழிபாடு சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்தது அல்ல, வழிபாடு சார்ந்தது. ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எதற்காக எந்த கேள்வியும் இல்லாமல் ஹஜ் நடைபெறும். எதனால் சுற்றுகிறீர்கள்? அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், சுற்றுகிறோம். ஏன் தொங்கோட்டம் ஓடுகிறீர்கள்? தெரியாது, அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், செய்கிறோம். சைத்தானே அங்க இல்ல, ஒரு தூணை வச்சுக்கிட்டு சைத்தான்ட்டு கல் எடுத்து அடிக்கிறீங்களே, ஏன் அடிக்கிறீர்கள்? தெரியாது, அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம். 25 லட்சம் பேர் ஒரு மைதானத்துல ராத்திரி ரோட்ல படுத்து கிடக்குறீங்க, ஏன் இப்படி கிடக்குறீங்க? அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், நாங்க படுத்து கிடக்கிறோம். காரண காரியங்களை கேட்காமல், அது குறித்து வினாக்கள் எழுப்பாமல் செய்வது ஹஜ். காரண காரியங்களை எல்லாம் கேட்காமல் செய்யப்படுகிற பிரயாணம் ஹஜ் பிரயாணம். என் அறிவுக்கு புரிஞ்சாதான் நான் ஹஜ் செய்வேன்னா, ஹஜ்ஜில் எந்த அமலும் செய்ய முடியாது. தவாஃபில தொடங்கி எல்லாமே, தவாஃபு, சஇ, சஃபா மர்வா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, ஜம்ராத், அத்தனையும் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவுல விளங்கினா தான் சொன்னா ஹஜ்ஜுக்கே போக முடியாது. சஃபா டு மர்வா ஓடுறாங்க, ஏறத்தாழ ஒரு 700 மீட்டர். சஃபா டு மர்வா 1/2 கிலோமீட்டர். ஆஜிகள்லாம் மெயினா இப்ப இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க இங்கிருந்தே நடந்து பழகினா தான் அங்க போய் நடக்க முடியும். ஒரே ஒரு தடவை சஃபா டு மர்வா 700 மீட்டர், 7 தடவை திரும்ப திரும்ப அடிச்சிங்கன்னா 7 49, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். ஒரு சைக்கு 5 கிலோமீட்டர் பண்ணணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும். 5 கிலோமீட்டர்னா இங்கிருந்து உக்கட வரை வருமா? 5 கிலோமீட்டர் ஒரே ஒரு சாய்க்கு எவ்வளவு நடக்கணும்னு யோசனை பண்ணீங்க. இப்பவே நடந்தா மட்டும்தான் முடியும், அங்க திடீர்னு எல்லாம் நடக்க முடியாது. சஃபா மர்வா நான் சொல்ல வந்தது, ஏன்பா ஓடுறீங்க? ஆஜிகள்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, எதுக்கு ஓடுறீங்க? இது சைல ஓட சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரா அம்மா அவங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க தண்ணி இல்லாம இங்கிருந்து அங்க ஓடினாங்க, அங்கிருந்து இங்க ஓடினாங்க. அல்லாஹ் ஓட சொல்லிட்டான், அதனால நாங்களும் அதே மாதிரி அங்கிருந்து இங்கிருந்து அங்க ஓடுறோம்னு சொல்லிட்டு ஓடுற ஆளு தண்ணி பாட்டில் கையிலேயே வச்சிருப்பாரு இல்லையா? அந்த அம்மா தண்ணி இல்லாம ஓடினாங்க. சரி, நம்ம இன்னைக்கு காரணம்லாம் கிடையாது. அவங்க அன்னைக்கு ஓடினாங்க, நீ இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி கையில இருந்தாலும் நீ ஓடு. அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சைத்தானேன்னு விரட்டினாங்க. அவன் ஆள் இருக்கானோ இல்லையோ, அந்த இடம் அப்படியே இருக்கு, நீ அடி, அங்க கல் அடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க காலையில சூரியன் உச்சமாகிற சூரிய உச்சம் ஜவால்ல இருந்து சூரியன் மறையிற வரையும் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நானும் அங்க போய் உட்கார்றேன். காரண காரியம் கேட்க கூடாது. இதுக்கு ரொம்ப மிகச்சரியான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுற இடத்துல சொல்லுவாங்கல்ல, அலமு அன்னகி ஹஜ்ருல் லா தன்ஃபஉ வலா ததுர். எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு பிரயோஜனமும் தர முடியாத, தொந்தரவும் தர முடியாத ஒரு கல்லு. நீ கல்லுதான், நீ ஒண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது, எனக்கு நன்மை செய்யவும் முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன், எனவே நான் முத்தமிடுகிறேன். நீ ஏப்பா முத்தம் கொடுக்கிற? சயின்டிபிக் ரீதியா எனக்கு ஏதாவது சொல்லு. ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் இந்த கல்லை முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுகிறேன். அல்லாஹ் இந்த இடத்துல குனிய சொன்னான், குனிகிறேன். இங்கே நிமிர சொன்னான், நிமிர்கிறேன். அவ்வளவுதான். அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்படாமல் ஆன்மீகத்தை மாத்திரம் வெளிச்சப்படுத்துகிற பயணம் தான் ஹஜ்ஜினுடைய பயணம். அது போய் அனுபவிக்கிறப்பதான் தெரியும். போய் காபத்துல்லாஹ்ல நிக்கிறப்போ ஹாஜிகள் மற்றவர்களும் கவனிக்க வேண்டும். காபாவுக்கும் கலிமா சொன்ன முஸ்லிமுக்கும் இடையில ஒரு இரத்த பந்த உறவு இருக்கிறது.
இரத்த பந்த உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. போய் அங்க நிக்கிறப்போ காபாவை முதல்ல இப்படி குனிஞ்சிட்டு போய் நம்ம தலைய தூக்கி காபாவை முழுசா பார்ப்போமல்ல, தானா கண்ணில் தண்ணி வரும், தொண்டை அடைக்குது, ஒரு மாதிரி நிலைமைக்கு போறோம், ரோமங்கள்லாம் சிலிர்க்குது. அப்படியே என்ன காரணம்? உலகத்துல எத்தனையோ கட்டடம் இருக்கு, உலக அதிசயமான கட்டடம் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய 60 மாடி 120 மாடின்னு பாக்குறோம், தாஜ்மஹாலுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னென்னமோ பாக்குறோம். உலக அதிசயமாக நிறைய இருக்கிறது. இது கட்டட கலை அல்ல, 4 பக்கமும் கட்டப்பட்ட ஒரு சதுர ஒரு சின்னம் அது. ஆனால் பார்த்த உடன் அழுகை வருவது ஏன்? துக்கம் தொண்டை அடைப்பது ஏன்? இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுவது ஏன்? அந்த கல்லுக்கும் களிமா சொன்ன முஸ்லிமின் உள்ளத்திற்கும் இடையில இருப்பது இரத்த பந்த உறவு. இல்லைன்னா அழுக வராது. நம்மளை எத்தனை இடத்துல கூட்டு போய் பெரிய டவர்ல நிப்பாட்டுமே, பிரமாதம், அவ்வளவுதான், அழுகையெல்லாம் வராது, உணர்ச்சி வசப்பட முடியாது. காபாவிலும் அப்படித்தான், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவிலும் அப்படித்தான். நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாம். அங்க போய் நின்னாலும் அப்படி ஒரு நிலைமை வருது. ரசூலுல்லாஹ்ட்ட நிக்கிறப்ப அழுக வருது. அங்கேயும் வார்த்தையே வரமாட்டேங்குது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுன்னு முழுசா சொல்றதுக்கு ஒரு மூமினுக்கு வாய் வரமாட்டேங்குது. அவன் நேரடியாக ரசூலிடம் நிற்கிறான். எப்படி அந்த உறவு? அங்கே படுத்திருக்கிற, அங்கே உறங்கி கொண்டிருக்கிற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கலிமாவோடு சேர்த்து சொன்ன முஸ்லிமுக்கும் இடையிலே இரத்த பந்த உறவு இருக்கு. யாராவது ஒரு அடக்கத்தலத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்தினா அழுக வருமா? எல்லா அடக்கத்தலத்திலையும் அழுக வராது. இந்த இங்கதான் தலைவர் அடங்கி இருக்காரு, இங்கதான் தேச தலைவர், இங்கதான் இந்த தலைவர், அந்த தலைவர், எவன் கபூர்லயும் அழுக வராது. பெத்த தாய் கபூர்ல போய் நில்லுங்க, பெத்த தாய் கபூர்ல நில்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா மனசு என்னவோ செய்யும். ஏதாவது யோசிச்சு பாக்குறப்போ அழுக வரும். பெத்த தகப்பனுடைய கபூர்ல நிக்கிறப்போ அந்த அழுக வரும். ரசூலுடைய ரவுதாவிலே போய் நிற்கிற போது ஒரு முஸ்லிமுக்கு அடைத்து கொண்டு அழுகை ஆர்ப்பரிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அடங்கி இருக்கிற, அங்கே படுத்திருக்கிற நாயகத்திற்கும், அங்க மௌத்தா போனோன்றதெல்லாம் இல்ல. உங்க எல்லாத்திலையும் ஒரு செய்தி சொல்லணும். நான் எல்லா ஹதீஸ் கிதாபிலையும் ஒரு பாடம் இருக்கு, உலமாக்களுக்கு தெரியும். பாடத்துக்கு டைட்டில் என்ன தெரியுமா? அல் அம்பியாவு அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். இது நம்முடைய கான்செப்ட். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, அகீதா. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இருக்கிறார்கள் அங்கன்னு சொல்லக்கூடாது, கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப உயிரோடு அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து நேரடியாக அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம். இப்போல்லாம் வருத்தமா இருக்குது. சில பேர் இந்த ஹஜ் சர்வீஸ்ன்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு சில சர்வீஸ்கள் கொஞ்சம் யாராவது வழிகாட்டுறவங்க கிராஸா இருக்கிறாங்க போல தெரியுது. அவங்களுக்கு அதுல என்ன கிடைக்குதுன்னு தெரியல. இப்படி சொல்றாங்க சில பேர், ஹஜ் என்பது மக்காலயே முடிஞ்சிருச்சு, மதீனா போகணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை, நீங்க போறதுன்னா போலாம், ஹஜ் கடமை மக்காவோட க்ளோஸ், மதீனாவுக்கு போகணுன்றது கம்பல்சரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு கூட்டு போவான். இது எதுக்கு இப்படி சொல்றான்னு தெரியல. இந்த மதீனாவுக்கு போறது ஒன்னும் ஒரு பெரிய வெயிட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுல இவருக்கு என்ன போகுதுன்னு தெரியல. சொல்ல போனால் முழுமையான ஹஜ் பயணம், நிறைவான ஹஜ் பயணம் நபிகளாரை பார்த்ததற்கு பிறகுதான். என்னுடைய கபரை மன்னரையை ஜியாரத்து செய்தவனுக்கு என் ஷஃபாஅத்து கிடைக்கும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கும் என்பதல்ல, ஷஃபாஅத்து கட்டாயம் என்கிறார்கள். வஜபத் ஷஃபாஅத்தி.
ரசூலுல்லாவுடைய ஷஃபாஅத் தானே இங்க உட்கார்ந்துகிட்டு உள்ளூர்ல சின்னதுல இருந்து மௌத்தா போற வரையும் அல்லாஹும்ம ரப்ப ஆதிகி தாவத்தி தாமத்தின் ஓதி வர்சுக்னா ஷஃபாஅத்துஹு அப்படிதானே கேட்கிறோம். வர்சுக்னா ஷஃபாஅத்து யௌமுல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத் அப்படின்னு கேட்கிறோமே. ஷஃபாஅத்து குடு ஷஃபாஅத்து குடுன்னு நாயகம் சொல்லுகிறார்கள், ஷஃபாஅத் எனது அடக்கத்தலத்திற்கு வந்து நீ ஜியாரத்து செய். அதனால் ஹஜ் பயணம் நிறைவு பெறுவதற்கு மதீனத்து பயணமும் அன்னலாருடைய ரவுலாவின் சலாமும் மிக முக்கியமான காரணம். நான் சொல்ல வந்தது, கஅபாவிற்கும் நமக்கும் இரத்த பந்த உறவு, ரசூலுடைய ரவுலாவுக்கும் நமக்கும் இரத்த பந்த உறவு. லா இலாஹ இல்லல்லாஹ் கஅபாவிலே வெளிப்படும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மதீனாவிலே வெளிப்படும். இந்த கலிமாவை உள்ளத்திலே தாங்கி இருக்கிற அத்தனை பேரும் அந்த இடத்துல நிக்கிறப்போ அவன் விரும்புறானோ விரும்பலையோ தானா அழுகை வரும், தானா கண்ணீர் வரும். உள்ள அந்த மாதிரி வரும்போது சந்தோஷப்படணும். நம்ம கலிமாவும் கொஞ்சம் ஆயத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் செத்தெல்லாம் போகல, நம்ம ஈமான் ஏதோ கொஞ்சம் உயிரோட்டத்தோட இருக்குது, அறவே டெட் பீஸா போகல இப்படிங்கிற மாதிரி அந்த அழுகை நம் கலிமாவின் உயிரோட்டத்தை உணர்த்தக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இரத்த பந்த உறவுகள் அதற்கும் நமக்கும் என்பதற்கு அர்த்தம். அதனால ஹஜ் கடமைக்குள்ள நம்ம யோசம்னா அல்லாஹு அக்பர், உலகத்தில் ஏராளமான அற்புதங்களின் அணிவகுப்பு ஹஜ்ஜினுடைய பயணம். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மப்ரூராக ஆக்குவானாம். அடிக்கடி சொல்றோம்ல, மக்பூலான ஹஜ் மப்ரூரான ஹஜ், மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானாங்க. அப்படின்னா என்னங்க? மப்ரூரான ஹஜ் என்பதற்கு ஹதீஸ்ல 4 செய்தி சொல்றாங்க. ஹாஜிகள் குறிப்பா கேட்கணும். நம்பர் 1, இங்கிருந்து கிளம்புறப்பிருந்து போயிட்டு திரும்பி வர்ற வரையும் எந்த பாவமும் செய்யாமல் வந்தா அதுக்கு பேர் ஹஜ்ஜ மப்ரூரா. யாரை பத்தியும் கழுவி ஊத்தல, அங்க போய் உட்காந்து மக்கால பித்தனா பிரசாதெல்லாம் பேசல, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணல, யாருடைய பொருளையும் கை வைக்கல, யாருக்கும் கெடுதி நினைக்கல, கெட்டெண்ணம் வைக்கல. இங்கிருந்து கிளம்புனதுல இருந்து போயிட்டு திரும்பி வர்ற வரையும் சில பேர் அங்க வந்து சண்டையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அல்லாவே அவன் சைத்தான் நம்ம ஒரு முடிவோட பாவத்தை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுன்னு போவோம், அவன் ஒரு முடிவோட அங்க வந்திருப்பான். என்னன்னு இவரை ஏதாவது பண்ணித்தான் அனுப்பணுங்கிற மாதிரி அப்படி நிறைய சண்டையெல்லாம் போடும். இங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 2 இப்படி ஒட்டிட்டு போவோம், ஒரே கவர் இப்படி போவோம். திரும்பி இறங்கி வரும்போது அவர் அந்த வாசல்ல வர்றாரு, இவன் இந்த வாசல்ல வர்றான், 2 வேற வேறையா வரும். அங்க எல்லாம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். எந்த பாவமும் இல்லாமல் ஹஜ் திரும்பி வந்தால் அது ஹஜ்ஜ மப்ரூர். இது நம்பர் 1. 2வது அர்த்தம், ஹஜ்ஜ மப்ரூர் என்பதற்கு இன்னொரு அர்த்தம். அந்த கிளாஸ் உங்களுக்கும் வரும், எல்லாரும் அங்க பார்க்க வேணாம், கொஞ்சம் இங்க பாருங்களேன், நானும் முடிக்க போறேன். ஏன்னா அது வந்த உடனே சரையல்னு திரும்புறாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அன்பானவர்களே, 2வது முகஸ்துதியோ பெருமையோ அடுத்தவங்களுக்கு காட்டுறதோ இந்த கொஞ்சம் ரொம்ப தரமட்டமான நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ அப்படியெல்லாம் சில பேர்லாம் கிளம்புறான், என்ன ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, ஹஜ்ஜுக்கு போலியான்னு போயிட்டு வந்துடுறேன் இப்படி போறது. சில பேர் போலான்ட்டு தான் அந்த சம்மந்தி போன வருஷம் போயிட்டு வந்துட்டாங்க, அது நாமளும் போக வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்க போனதுனாலதான் இவர் போறாரு போல் இருக்கு. போன வருஷம் சம்மந்திக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இந்த வருஷம் இவர் கிளம்புவார். இந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் எந்த முகஸ்துதிகளும் வேற எதுவும் இல்லாத மாதிரி இருக்கணும். இதுதான் ஹஜ்ஜ மப்ரூருக்கான 2வது அர்த்தம். நான் 4 அர்த்தம் தான் சொல்ல போறேன், எதுக்கும் முடிஞ்சா கடைசியில கேட்டு பார்க்கலாம் திரும்ப. 3வது அன்பானவர்களே, 3வது பியூர் ஹலாலான காசுல மட்டும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அந்த ஹஜ்ஜுக்கு பேரு ஹஜ்ஜ மப்ரூர். தப்பான காசு இல்லை. ஒரு ஹதீஸ்ல இப்படியே வருதுங்க, ஒருத்தர் வந்து வருமானம் சரியில்லாத காசுல ஹஜ் பயணத்துக்கு கிளம்பி எஹராம் கட்டும் போது அந்த எஹராம புடிச்சு மூஞ்சி நல்லா எரிவான்னு வருது. நீயும் உன் எஹராமும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பாதுகாக்கணும். அதனால ஹஜ்ஜுக்கு கிளம்புற காசு எல்லாமே பியூரான ஹலாலான நம்ம சம்பாத்தியமா இருக்கணும். இதுல வட்டி லோனு அது இது கண்ட காசெல்லாம் வந்து நுழையக்கூடாது. இது 3வது ஹஜ், 3வது கருத்து ஹஜ்ஜ மப்ரூர் என்பதற்கு.
ஹஜ்ஜ மப்ரூர் என்பதற்கு 4வது ஒரு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா 3 அர்த்தத்தை விடவும் சிறந்த அர்த்தம் இந்த 4வது அர்த்தம் தான். ஹஜ்ஜ மப்ரூர் என்ன? ஹஜ்ஜ மப்ரூர்னா போயிட்டு வந்த பிறகு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட ஒரு நல்ல மாற்றம், மார்க்க ரீதியான முன்னேற்றம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் ஹஜ்ஜ மப்ரூர்னு அர்த்தம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் மீனிங். எதுக்கு? ஹஜ்ஜ மப்ரூருக்கு. நமக்கே நல்லா தெரியும், போறதுக்கு முன்னாடி இருந்ததை விட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அமலில், அவரின் தீனில், அவருடைய இபாதத்தில் மார்க்க ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குமானால் அதுக்கு பேர் ஹஜ்ஜ மப்ரூர். இப்போலாம் நிறைய பேர் உம்ராவுக்கு சும்மா தடுக்கி விழுந்தா உம்ரா. எங்க அவர் உம்ரா போயிட்டார், ஃபேமிலியோட போயிட்டார், குடும்பத்தோட போயிட்டார், மே மாசம் போயிட்டார், எல்லாம் போயிட்டு நிறைய வர்றாங்க, எந்த சேஞ்சும் இல்லை. அவர் வந்தும் ஃபஜ்ர் தொழுக வர்றதில்லை, அவர் வந்தும் ஜமாத்துல எல்லாம் கலந்துக்கிறது இல்லை, எல்லா தொழுகையினுடைய ஜமாத்துகள் எல்லாம் நிக்கிறது இல்லை. அது என்னன்னே தெரியல. போயிட்டு வந்த பிறகு உள்ள வாழ்க்கை போவதற்கு முன்புள்ள வாழ்க்கையை விட கொஞ்சமாவது மாறணும். இல்ல முதல்ல எல்லாம் தாடி இருக்காது, இப்ப தாடி வச்சிருக்காரு. முதல்ல எல்லாம் 5 நேரம் தொழு வர மாட்டாரு, இப்போ எல்லாம் 5 நேரம் வர்றாரு. முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி காசெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப அதெல்லாம் வாங்கறது இல்ல, அவர் கரெக்டா இருக்காரு. இப்படி வந்ததற்கு பிறகான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், உண்மையாகவே சொல்லுகிறேன், பொய்யல்ல. உலமாக்கள் நிறைய அறிவார்கள் தமிழ்நாட்டுல. ஒரு காலத்துல ஹஜ்ஜுக்கு போனவங்க நிறைய பேர். அவர் ஆலிமெல்லாம் இல்ல, சாதாரண ஆளா இருப்பார், மளிகை கடை வச்சிருப்பார், விவசாயியா இருப்பார். நான் சொல்றது கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனவங்க ஒரு காலத்துல போயிட்டு வந்து மௌத்தா போற வரையும் இந்த ஹஜ்ஜத்தை விடாம தொழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. மௌத்தா போயிட்டு வந்த பிறகு மௌத்தா போற வரையும் முந்தின சப்பல காம் சொல்ற இடத்துல நிப்பாங்க. இன்னைக்கும் அன்பானவர்களே சில கிராமங்கள் இருக்கிறது, அந்த காலத்துல ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவங்க ஊர்ல மழை இல்லைன்னா அந்த ஆஜியார ஊரோடமா அழைச்சிட்டு போய் ஈதுகா தொழுகிற இடத்துல அவரை நிக்க வச்சு மழைக்காக துவா செய்ய சொல்லுவாங்க. வரும்போது எல்லாம் நினைஞ்சுக்கிட்டே திரும்பி வருவாங்க. சில ஊர்களில் அப்படி ஆஜியார்கள் இருந்தார்கள். பெரிய ஆலிமெல்லாம் இல்லை, மிகப்பெரிய கல்வி ஞானம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சொல்ல போனா ஹஜ்ஜ மப்ரூர் என்பதற்கு மிகச்சிறந்த அர்த்தம் இதுதான். போயிட்டு வந்ததற்கு பிறகு ஏற்படுகின்ற வாழ்க்கையினுடைய மார்க்க ரீதியான முன்னேற்றமாக இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புங்க இது. இந்த உம்மத்துக்கு மாத்திரம். அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லா. ஹஜ் முன்னுண்டான அத்தனை பாவத்தையும் அழித்துவிடும், எல்லா பாவத்தையும் அழித்துவிடும். முன்னுண்டான சமுதாயங்கள் யாருக்கும் அவங்க காபத்துல்லாவுக்கு போயிட்டு வந்த உடனே அப்படியே அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதியை அல்லாஹ் தரல. இவர்களுக்கு மாத்திரம் தந்திருக்கிறான், இந்த உம்மத்திற்கு மாத்திரம் தந்திருக்கிறான். நீங்க அற்புதங்கள்னு யோசிச்சீங்கன்னா எவ்வளவு அற்புதம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நாம் போகிற அந்த மக்கா நகரம், கிதாபுகள்ல இருக்கு, மக்கா நகரம் தாயின் கருவறையை போல அப்படின்னு இருக்கு. தாயின் கருவறைனா என்னங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 சொட்டா இருக்கிறப்போ அது அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரத்த கட்டியா மாறும் போது அந்த பலூன் கொஞ்சம் பெருசாகும். கருவறை குழந்தை 3-4 மாசத்துக்கு வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பெருசாகும். 9 மாசம் 10 மாசம் ஆச்சுன்னா அப்படியே அது அவ்வளவு பெரிய பலூன். அந்த பிளெக்சிபிலிட்டி, விரிந்து கொடுக்கிற தன்மை, குழந்தை பெருசாகிறதுக்கு தோதுவா அந்த பலூனும் பெருசாயிட்டே இருக்கும். தாயின் கருவறை நீங்க எத்தனை லட்சம் பேர் போனாலும் மக்கா உள்ள வாங்கிக்கும். இது எப்படி வாங்குதுன்னு தெரியல. எங்க 25 லட்சம் பேருங்க உள்ள. அது ஒண்ணும் பெரிய சென்னை மாதிரி உள்ள சிட்டி எல்லாம் இல்ல, அவ்வளவு பெரிய நகரம் எல்லாம் இல்ல, ஓரளவு சின்ன ஊர் தான். 20-25 லட்சம் பேரை உள்ள வாங்குது.
அவ்வளவு பேரும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, தொழுகுறாங்க, பாத்ரூம் போறாங்க, குளிக்கிறாங்க, இபாதத் செய்யறாங்க, போறாங்க, வர்றாங்க, ஜாமான் அப்படியே எடுத்து வெளியே அனுப்புது. நான் சும்மா இத விளங்குறதுக்காக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துது, ஒரு 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் மட்டும் கூடுற ஒரு மாநாடு கோவையில நடுவுல சிட்டியில எங்கேயாவது வஉசி பார்க்ல நடக்குதுன்னு வச்சுக்கோமே, காந்திபுரம் வரையுமே பஸ் வராது, எங்கேயாவது இறக்கி விட்டுருவான், அந்த பக்கம் இறக்கி விட்டுருவான். என்னன்னு இறங்கு, இங்கேயே இறங்கு, கணபதிக்கு மேல போவாது இறங்குன்றான். இல்லாட்டி இந்த பக்கம் எங்கேயாவது இந்த கடைசியில இறக்கி விட்டுருவான். என்னன்னா சிட்டிக்குள்ள எல்லாம் போக முடியாதுன்ற ஒரு 2 லட்சம் பேரை உள்ள வாங்குறதுக்குள்ள கோயம்புத்தூரை அல்லோல கல்லோல பண்ணிடுவானுங்க. சாப்பிட்றதுக்கு கடை கிடைக்காது, இது கிடைக்காது, அங்க மூடிடுவான், இங்க மூடிடுவான். என்னென்ன 25 லட்சம் பேர் சைலண்டா உள்ள போ, அது மக்கா வாங்கிக்கும். அது தாயின் கருவறை. நீங்க அறிவு சார்ந்து யோசிச்சீங்கன்னா இந்த ஊருக்குள்ள எப்படி இத்தனை லட்சம் பேர் உள்ள போறாங்க, எப்படி வெளியே வர்றாங்க, நீங்க யோசிக்கவே முடியாது. 25 லட்சம் பேர் கடந்த ஆண்டுகள்ல உள்ள ஹஜ்ஜில யோசிச்சு பாருங்க. மக்கா மாத்திரமல்ல, நாம் தவாஃப் செய்கிற அந்த தலம் இருக்கிறது இல்லையா, மத்தாஃப்னு சொல்றோம்ல, அத்தனை லட்சம் பேரை உள்ள வாங்குது. நீ போய் ஏதாவது டேப் வச்செல்லாம் அளந்து நீ சொன்னீங்கன்னா இவ்வளவுலாம் நிக்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. அளந்தீங்கன்னா எவ்வளவு பேர் உள்ள போனாலும் அது வாங்கிக்கும். தாயின் கருவறையை போல் உலகத்திலேயே குச்சி இல்லாத போலீஸ் அங்க மட்டும்தான் இருக்கு, கையில தடி இல்லாத போலீஸ். இங்கெல்லாம் முக்குக்கு அத்தா பெரிய தடி. ஒரு போலீஸ் கையில தடை இல்லைங்க. 25 லட்சம் பேரை உள்ள எடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, ஆல்மோஸ்ட் கெட்ட வார்த்தை பேசாத போலீஸும் அங்கதான் இருக்கு. ஹாஜி 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 இந்த சத்தம் தான், வேற சத்தமே இல்லை. இங்க நம்ம ஊர்ல எல்லாம் 6ஆம் களிமால் இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க ஏதாவது இப்படி போக கூடாத பாதையில போனாவோ, நோ என்ட்ரியோ, நோ பார்க்கிங்கோ, என்னமாவது பண்ணாலும் களிமால தான் ஆரம்பிப்பாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, கையில குச்சி இல்ல. இதுக்கு 25 லட்சம் பேத்துக்கு லட்சக்கணக்கான போலீஸ் எல்லாம் அங்க இல்ல. சும்மா அவ்வளோ பெரிய இதுல ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, அங்க 10 பேர், இங்க 10 பேர் நிக்கிறாங்க. மக்கா தாயின் கருவறையை போல் உலகத்தை உள்ளே வாங்கி கொள்ளும். சொல்லிட்டே போலாம். ஹஜ்ஜில நாம் காணக்கூடிய அனைத்தும் அற்புதம். அரஃபாவுல ஒட்டுமொத்த துன்யா ஒரு பகல். அல்லாஹு அக்பர். 25 லட்சம் பேர் ஒரு மைதானத்துல. கண்கொள்ளா காட்சி என்பதை எல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்துகிற பூமி அரஃபா. ஹாஜிகளுக்கு சொல்றேன், ஒரு துவா கூட விட்டுறக்கூடாது. அங்க லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இதையெல்லாம எழுதி வைப்பாங்க, கேட்கலாம், இல்ல எதுவும் மறந்து போயிடும். எல்லாம் கபூல் ஆயிருமா அப்படின்னு கேக்குறீங்களா? கபூல் ஆயிருமான்னு கேட்டாவே அவன் வந்து சரியில்லாதவன் இருக்கு. நான் அப்படியே சொன்னேன், சுஃபியானு தௌரி ரஹிமகுல்லான்னு ஒரு பெரிய ஆலிம், அதான் கடைசி 90 வயசுலயும் கேட்டாருன்னு சொன்னேன் தவாப் பத்தி. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டாங்க, மனிதர்கள்லயே மோசமான துர்பாக்கியசாலி யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அரபால கூட அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டாங்கிற மாதிரி எவன் நினைப்பானோ அவனை விட மோசமானவன் உலகத்துல இல்லை. அத்தனை பேருக்கும் மன்னிப்பு. அரஃபா புண்ணிய பூமி. அன்பானவர்களே, அல்லாஹு அக்பர். சைத்தான் தலையில வாரி மண்ணை போட்டு ஓடுவான்னு ஹதீஸ்ல வருதுல்ல, அந்த பூமி அரஃபாவுடைய பூமி. கரெக்டா ஒரு 11:30 மணியில இருந்து 6:30 மணி வரையும், அவ்வளவுதான் அரஃபா. சூரிய உச்சத்தில இருந்து சூரியன் மறைகிற வரை கேட்கிற எல்லாம் கபூலாகும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரும் எவனுக்காவது ஆகாத துவாவெல்லாம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அவன் நாசமா போகணும், நீ நாசமா போயிருவ. ஏன்னா அது இடம் அரஃபா. சில பேர்லாம் இந்த துவாவில் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கவே கூடாது. எல்லாத்துக்கும் பிளஸ் தான். எல்லாம் நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கட்டும். அங்க போய் யாருக்கும் கெட்ட துவாவெல்லாம் செய்யக்கூடாது, பத்துவாவும் செய்யக்கூடாது. சில பேர் அண்ணனுக்கு துவா செய்ய மாட்டான், நல்லா தான் இருக்காரு, ஓரளவு வீடு வாசல் நல்லா தான், அதனால அவருக்கு வேணாம். எல்லாத்துக்கும் கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரன், அவன் இவன், சொந்தக்காரன், எல்லாத்துக்கும். உலகம் முழுக்க எல்லாருக்கும் நன்மையை கேட்பவனுக்கு நன்மை தானா அல்லாஹ் கொடுத்துருவான். நீ கேட்க மறந்த துவாக்கள் எல்லாம் உனக்கு கபூலாகிவிடும். இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துறதுன்னு.
அங்க வந்தாவே நமக்கு ஊத்திட்டு போயிருவாங்கல்ல. அந்த மாதிரி அவரு குடு இவரு குடு இவரு குடுனா இவன் என்னடா எல்லாத்துக்கும் குடு குடுங்கிறான், அவனுக்கு குடு முதல்ல தானாக கபூலாகிவிடும். அரஃபா ரொம்ப ஹாஜிகளுக்கான ஆக முக்கியமான அமல். அதனாலதான் ஹதீஸ் இப்படி வருது, ஹஜ் என்பதே அரஃபா தான். ஹஜ்ஜே கூடாதுங்க அரஃபாவை மிஸ் பண்ணிட்டா. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தரணும். இப்ப உதாரணமா ஹஜ்ஜுக்கு போயிருக்கோம், உடம்பு சரியில்லை, யாராவது ஒருத்தர் ஐசியூல இருக்காரு, கோமால போயிட்டாரு இப்படின்னா கூட சவுதி கவர்மெண்ட் ஏற்பாடு என்ன தெரியுமா, ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரெச்சர் ஏற்பாடோட அப்படியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் அரஃபாவுக்கு வரும். அவர் நினைவு கூட இல்லாம இருப்பார் ஹாஜி. கரெக்டா அரஃபால இறக்கி 1 hour அங்க அப்படியே வச்சிருப்பாங்க. அவர் கோமால இருக்கலாம், அவர் ஒன்னும் ஓத மாட்டார், தொழுவ மாட்டார், ஒண்ணுமே இல்லை, அவருக்கு நினைவே இல்லை. அவர் அப்படியே வச்சிருப்பாங்க. 1 hour கழிச்சு திரும்ப ஏத்திட்டு போய் ஆம்புலன்ஸ் ஐசியூல கொண்டு போய் திரும்ப செட் பண்ணிரும். அவர் ஹாஜி ஆயிட்டார். அவர் ஹாஜி ஆயிட்டார். அங்க இருந்தா தான் ஹாஜி ஆக முடியும். அதனால இந்த ஏற்பாட்டை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. சவுதியில இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு வந்த எந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, வாகனம் தனியா ஏற்பாடு பண்ணி அவரை கொண்டு வந்து அரஃபால வச்சுட்டு கொண்டு போயிடுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அரஃபாவினுடைய இடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதே போலத்தான் அன்றைய இரவு முஸ்தலிஃபா உருண்டு கிடப்போம் நம்ம பாட்டுல, ரோட்ல எல்லாம் பதவி பட்டம் அந்தஸ்து, நான் அப்படி இப்படி, நான் பெரிய ஆலிம், நான் பெரிய முத்தவள்ளி, நான் பெரிய தலைவர், எல்லாம் போயிடும். இங்க பார்த்தா அது ஒரு வேடிக்கையா இருக்கும். மக்கால பக்கத்துல ஆட்சி உட்காந்துருப்பாரு. அப்புறம் நீங்க எதுல வந்தீங்க? நாங்க பிரைவேட் 10 லட்சம் 10 லட்சம். நீங்க நாங்க ஆட்சி கமிட்டில வந்தோம், 3 லட்சம் 3.5 லட்சம் ஆச்சு, அதுல வந்தோம். அப்படியா? நாங்க கதை ஜன்னலை திறந்தா காபா தெரியும். நீங்க நாங்க அங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கோம். இப்படியே தான் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் மக்கால மதினால ஹோட்டல்ல அங்க அங்க எல்லாம் அந்த குவாலிட்டி தெரியும். இது 10 லட்சம், அது ஒரு 3 லட்சம்ங்கிற மாதிரியே. வாமா அவன அங்க வரணும். எங்க? ஆமா அரபால. அரபா கூட பரவாயில்ல, டென்ட் எல்லாம் இப்ப போடுறாங்க. இந்த முஸ்தலிஃபா ரோட்ல விரிப்பு கூட கிடையாது, வெறும் ரோடு. ரோட்ல படுத்திருக்கணும். அப்போ அவர் பக்கத்துல படுத்திருப்பார். நீங்க எவ்வளவுல வந்தீங்க? நான் 10 லட்சம், நாங்க 3 லட்சம். 2 பேருமே இங்கதான். ஒண்ணுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் நடக்கணும். ஒரு டீ கிடைக்க மாட்டேங்குது, விடிய விடிய பஜ்ர் வரைக்கும். அதாவது பணம், பதவி, அந்தஸ்து, பட்டம் அத்தனையும் முடிஞ்சு பூரா கபன் துணியை போட்டு ஒரு ரோட்டுக்குள்ள உருட்டுனா அல்லாஹ் 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் முஸ்தலிஃபால படுத்திருப்போம். அற்புதங்களினுடைய அதிசயங்களினுடைய அணிவகுப்பு ஹஜ் பயணம். இந்த முஸ்தலிஃபால அன்னைக்கு தங்கி இருக்கிறோமல்ல, நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஹாஜிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த நைட்டு முஸ்தலிஃபால ரோட்ல படுத்திருக்கிறப்ப தான் நம்ம ஒரு அமல் செய்யணும். என்ன அமலுங்க? ஹாஜிகள் யாராவது சொல்லுங்களேன். கல்லு பொறுக்கணும். கல்லு 70 கல்லு பொறுக்க சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 70 கல்லு. கல்லுன்னா இந்த களிமா விரலு கட்ட விரலுக்கு இடையில நிக்கிற மாதிரி உள்ள கல்லு. இத்தத்தை பெருசெல்லாம் தூக்கக்கூடாது. சைத்தா மேல உள்ள கோபத்துல சில பேர் அங்க பார்த்தா பயங்கரமான கோபம், அந்த கல்லைய எப்படி அடிப்பான், உன்னைய பாருன்ற மாதிரி அடிப்பார். சில பேர் செருப்பு தூக்கி அடிப்பான், சில பேர் கொடையை தூக்கி அடிப்பான், என்னென்னத்தையோ தூக்கி அடிப்பான். என்னன்னா சைத்தா மேல அவ்வளவு கோபம். இங்க ஏர்போர்ட் இறங்கி வரும்போது கூட்டிட்டு வந்துருவாங்க. தாயகம் வரும்போதே தோஸ்தா தான் வருவோம். அங்க அந்த அடி என்னன்னா, இந்த கல் இருக்க ஒரு 70 கல்லு பொறுக்கும். 70 கல்லு ஒரு 20 லட்சம் பேர் வச்சுக்குவோம். 20 லட்சம் பேர் 70 கல்லு பொறுக்கணும். எவ்வளவு கல்லு வேணுங்க? சும்மா ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு ஆள் 70 கல்லு ஜி 14 கோடி கிட்டத்தட்ட. சரி, 15 கோடி கல்லு. இப்ப இந்த பள்ளிவாசலுக்கு வெளியில உள்ள இந்த இடத்துல கவர்மெண்ட் ரோடு போடுதுன்னு வைங்களேன்,
ரோடு போடுறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்லயே கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்லு கொட்டுவாங்க. ஓரத்துல பெரிய கபரு மாதிரி இருக்கும், அது கொண்டு வந்து கட்டி வைப்பாங்க. என்னப்பா கல்லு கொட்டுறாங்க? ரோடு போட போறாங்கம்பாங்க. ஒரு ரோடு போடுறதுக்கு அவ்வளவு கல்லு கொட்ட வேண்டியது இருக்குல்ல. 14 கோடி கல்லு, எங்கேயுமே கல்ல யாரும் கொட்டல. நல்லா கவனிக்கணும். எந்த லாரியிலையும் கொண்டு வந்து கொட்டல. அங்க போய் கேளுங்க, கல்லு கொடுப்பாங்க இல்ல. ஒவ்வொரு ஹாஜியும் அவரா பொறுக்கணும். எப்படி பொறுக்கிறாங்க தெரியுமா? இப்படிமாங்க, இங்க 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 இந்தாங்க இந்தாங்க, இவ்வளவுதான். இந்த இதுக்கு மேல எல்லாம் போக மாட்டாரு. 70 கல்லு எடுத்துருவாரு. 20 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு 70 கல்லு மேல யாரு கொண்டு வந்து கொட்டினா? எப்படி கிடைச்சது? முதல்ல ஒரு குவியலாவே அங்க கொட்டி வைக்கல. நாங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயாவது அப்படி ஒரு 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 பெரிய குவியலை கூட்டி வச்சு அங்க போய் கல் எடுத்து இல்லவே இல்லை. தரையிலே குனிகிறார்கள். எல்லா ஹாஜியும் கல் எடுக்கிறாங்க. கல்லு கிடைக்காம யாரும் ரொம்ப தூரம் வந்த மாதிரியும் தெரியல. ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் மினா, அங்க கல் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் அரபா, கல் எடுக்கக்கூடாது. கல் எடுக்கிற இடமே எதுதான்? முஸ்தலிஃபான்ற அந்த இடம் மட்டும். எப்படி கிடைக்கிறது? அன்பானவர்களே, ஹஜ் என்பது அதிசயங்களின் அணிவகுப்பு. அல்லாஹுவை சத்தியம் என்று விளங்க, இஸ்லாத்தை தான் சத்தியம் என்று விளங்குவதற்கான மிகச்சிறந்த பல்வேறு காட்சிகள் ஹஜ்ஜிலே உண்டு. பெருமக்களே, ஆரம்பத்தில் இங்கிருந்து போறப்ப நீங்க உம்ரா செய்வீங்க. 4 கடமைதான். எஹ்ராம் கட்ட வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், 2 ரக்காய் தொழுகணும், சஃபா மர்வாவிலே ஓட வேண்டும், தலைமுடி எடுக்க வேண்டும். 4ஓட முடிஞ்சு. அடுத்து ஹஜ் நாட்கள் 5 நாட்கள். அதுல 2-3 நாள், பிறை 8 ஃபுல்லா மினா, பிறை 9 பகல் அரஃபா. அன்னைக்கு நைட்டு தான் இப்ப நான் சொன்ன முஸ்தலிஃபா. 10, 11, 12, 13 எல்லா நாளும் மினா கூடாரத்துல இருப்போம். 3 நாள் ஷைத்தானுக்கு கல்லடிப்போம். ஹஜ் இதோடு நிறைவாகிவிடும். இதை அடுத்து மதீனா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற புனித பூமி. உலகத்துல எனக்கு மௌத்த கூடுன்னு எப்பவுமே யாரும் கேட்கவே கூடாது அல்லாட்ட, எனக்கு மௌத்த கூடுன்னு. ஆனா மதீனால மௌத்த கூடுன்னு கேட்கலாம். அது அப்படிப்பட்ட சலுகை உள்ள பூமி. மனிஸ்ததஅ மின்கும் அன் யமூத ஃபில் மதீனதி ஃபல்யஃஅல். உங்களில் யாருக்காவது மதீனாவிலே மௌத்தாக முடியும் என்றால் மௌத்தாகலாம். 12,000 சஹாபாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்கிற புனித கபிரிஸ்தானை உள்ளடக்கி இருக்கிற மதீனா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிற பூமி. அதனால போய் நமக்கும் யாரெல்லாம் சலாம் சொல்லிவிட்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் ஹஜ் பயணத்தை லகுவாக்கி தருவானாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பானாக. புனித மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஜன்னத்துல் பக்கீலே அடங்கி இருக்கக்கூடிய புனிதர்களையும் ஜியாரத்து செய்யும் நல்ல தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.